Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயோமேக்ஸ் இந்த குரூப்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்க்கு ஆனால் ஸ்டடி பிளான், அதாவது டெய்லி ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்க்கலாம். தமிழ் இயல் 1 இயல் 2. ஸோ நியூ சிலபஸ் வைஸ் நமக்கு 2 இயல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் எத்தனை எக்ஸசைஸ்னா 1.1லேருந்து 1.4. ஸோ 1.5 வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சாப்டர் 2ல 2.1 to 2.12 the same thing. 2.13 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் சாப்டர் 3 3.1 to 3.11 3.12 ஓட முடியும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. கெமிஸ்ட்ரி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 6 and then unit 7. Biobotany பார்த்தீங்கன்னா unit 1, unit 2 and then unit 3 units. Biozoology unit 1, 2, 3, 4, 5 units நமக்கு பயோசுவாலஜியில். ஸோ நம்ம தமிழுக்கு மட்டுமே வந்து ஒரு இயலுக்கும் 2 days வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா 1 day வந்து ரிமைனிங் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அந்த மாதிரி முடிச்சிடலாம். ஸோ டோட்டலி இது 2 days and then 5 days தமிழுக்கு. ஓகேங்களா. அடுத்தது இங்கிலீஷ்க்கும் இந்த சேம் திங். யூனிட் 1க்கு 2 days அண்ட் தென் யூனிட் 2 2 days, எக்ஸ்ட்ரா 1 day ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறது. ஸோ 5 days. சாப்டர் 1 வந்து அதாவது இது டோட்டல் இருக்கிற எக்ஸசைஸ்க்கு ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் தென் தேர்ட் டே 2 எக்ஸசைஸ்லையும் கொஞ்சம் ரிமைனிங் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமே ஒரு லெசனுக்கும் 2 days நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே. ஜூலை லாஸ்ட் வீக் இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் வரும். ஸோ டெய்லி பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 11 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் இயல் 1, மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 போத் எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம். ஜூன் 12 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. ஸோ ஒரு நாள்ன்ற மாதிரி கொஞ்சம் பயம் வேண்டாம். தமிழுக்கு இயல் 1 2 நாளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் யூனிட் 1க்கும் 2 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக பெண்டிங் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 1 day கொடுத்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது ஜூன் 13ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 1. தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2 லாஸ்ட் 2 days பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 1.1 அண்ட் 1.2ல இருக்க ரிமைனிங் வந்து தேர்ட் டேல வச்சுருக்கோம், அதாவது ஜூன் 13ல. நெக்ஸ்ட்டு ஜூன் 14 பாருங்க. ஜூன் 14 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.3. அண்ட் தென் ஜூன் 15ல பயோபாட்டனி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4. ஜூன் 16 பயோசுவாலஜியில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3 அண்ட் 1.4. இந்த 2 daysல ஏதாவது ரிமைனிங் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான டைமிங் இது கொஞ்சம் ஷார்ட் தான் நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் வேற வழியில் இந்த மாதிரி பிரிச்சாதான் நம்மளால் அந்த அவ்வளோ ஃபுல்லாக எல்லா எக்ஸசைஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 நாளுக்கான 1 day இன்னொரு அலாட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் மேக்ஸ்க்கு. சரிங்களா. ஸோ மேக்ஸ் மட்டும் டெய்லி பேஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பயோபாட்னி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து 2 days வச்சுருக்கோம் நம்ம. சரிங்களா. அந்த மாதிரி ஜூன் 17 பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ், பயோபாட்னியில் யூனிட் 1 அகெயின் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1. இது சாப்டர் 2ல 2.1. ஜூன் 18 பயோசுவாலஜி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.2. ஜூன் 19 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 and then max exercise 2.1 and then 2.2. ஸோ ஃபிசிக்ஸ்க்கும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு யூனிட் 1 பார்த்தோம் இல்லையா. ஸோ செகண்ட் டே இது. அந்த யூனிட் 1க்கு 2 days பிளான் சொல்லியிருந்தோம். அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1ம் 2.2ம். ஜூன் 20 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. தென் ஜூன் 21 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 1 எக்ஸசைஸ் 2.4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் இயல் 1 பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் அப்படியே அடுத்தது ஜூன் 22 இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3யும் 2.4ம். ஜூன் 23 பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ், பயோபாட்டனி வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் 24 பயோசுவாலஜி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6.
6. June 25 physics max. Physicsல பார்த்தீங்கன்னா unit 2 and then max exercise 2.5 and 2.6. June 26 chemistryயும் maxும். chemistryல unit 2. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7. June 27 தமிழ் அண்ட் மேக்ஸ். தமிழ் வந்து இயல் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.8. June 28 English Max. English Unit 2 and then Max Exercise 2.7 and 2.8. June 29 Physics Max. Physics la Unit 2 second day. Max Exercise 2.9. June 30 Chemistry and Max. Chemistry oda Unit 2 and then Exercise 2.10 2.10. And then July 1. July 1 பார்த்தீங்கன்னா Biobotany start பண்ணுங்க Unit 2. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.9 2.10. ஜூலை 2 பார்த்தீங்கன்னா பயோஸ்வாலஜி யூனிட் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.11. ஜூலை 3 கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.12. ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 2 6 7 இல்லையா, யூனிட் 1 2 days, யூனிட் 2 2 days அண்ட் தென் கெமிஸ்ட்ரி யூனிட் 6 இது வந்து 1 day, அதுக்கு அடுத்தது ரிமைனிங் வரும். ஜூலை 4 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழ் வந்து இயல் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.11 அண்ட் 2.12. ஸோ இந்த ஸ்டடி பிளானை எதர் நீங்கள் ரஃப் நோட்டோ இல்லை செப்பரேட் நோட்டோ இல்லை கேலண்டர்லேயோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டெய்லி சப்ஜெக்டை அதில் மார்க் பண்ணிவிடுங்க. அதில் என்ன படிக்கணும் அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. தமிழ் இயல் 2 முடிச்சிட்டேன், ஓகேவா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேங்க. இல்லை அடைச்சிட்டு இதில் பெண்டிங் ஏதாவது இருக்கா, கவிதை பிழையோ உரைநடையோ விரிவானமோ அந்த மாதிரி என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஜூலை 5 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. ஜூலை 6 பயோபாட்னி மேக்ஸ். பயோபாட்னியில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2. இது வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜூலை 7 பார்த்தீங்கன்னா பயோஸ்வாலஜி மேக்ஸ் யூனிட் 3 பயோசாலஜியில் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 அண்ட் 3.2. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் 11th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நம்ம அதில் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜூலை 8 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. ஜூலை 9 பயோஸ்வாலஜி அண்ட் மேக்ஸ். பயோஸ்வாலஜி பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.4. ஸோ 3.3யும் 3.4ம் அடுத்த நாள் வரும் பாருங்கள். ஜூலை 10 பயோபாட்டனி மேக்ஸ். பயோபாட்டனியில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3யும் 3.4ம். ஜூலை 11 பார்த்தீங்கன்னா பயோஸ்வாலஜி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5. அடுத்து ஜூலை 12 பயோஸ்வாலஜி மேக்ஸ். பயோஸ்வாலஜி பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வருது அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.6. ஜுவாலஜி வந்து 5 யூனிட்ஸ் இல்லையா, இது யூனிட் 4 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஜூலை 13 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழ் தான் வந்து நமக்கு வந்து பாருங்க இயல் 1 2 இருக்கு இல்லையா, ஸோ அதில் எதெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதுதான். மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 அண்ட் 3.6. ஸோ இந்த ரெண்டு இதுவுமே நீங்கள் வந்து இதில் பண்ணணும் இந்த டேயில் ஜூலை 13. ஜூலை 14 பார்த்தீங்கன்னா பயோசூ அண்ட் மேக்ஸ். பயோசூ வந்து யூனிட் 5, ஜுவாலஜி யூனிட் 5, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.7. ஜூலை 15 பார்த்தீங்கன்னா சேம் பயோசுவாலஜி மேக்ஸ். பயோசுவாலஜி யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8. ஸோ ஜுவாலஜி 5 யூனிட்ஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டனிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் தென் இங்கிலீஷ் 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜுவாலஜி மட்டும்தான் பெண்டிங். எதுலேருந்து அப் டு ஜூலை 12 மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சிடுறோம். அதாவது ஜூலை 10க்குள்ளே வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயோபாட்டனி வரைக்கும் முடிச்சிடுறோம். ஆனால் நமக்கு பயோசுவாலஜி தான் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வருது. ஜூலை 14 வந்து யூனிட் பயோசுவாலஜி யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7. ஜூலை 15 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி அண்ட் மேக்ஸ். பயோசுவாலஜி யூனிட் 5 அண்ட் எக்ஸசைஸ் 3.8. ஜூலை 16 கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 அண்ட் தென் செகண்ட் இது மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.9. ஜூலை 17 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி
யூனிட் 1 2 அதாவது ரிமைனிங் ஏதாவது இருந்தால் ஜுவாலஜி இது பெண்டிங் முடிச்சிருங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.7 3.8 3.9 அண்ட் தென் ஜூலை 18 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2 அதாவது பெண்டிங் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு முடிச்சிருங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.10 3.10. ஜூலை 19 ஸோ நீங்கள் பயோபாட்னினா எதெல்லாம் பெண்டிங் வச்சுருங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோபாட்னி ஜுவாலஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.11. ஜூலை 20 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 அண்ட் 3.11 இது பெண்டிங் வந்து முடிச்சிருங்க ஜூலை 20யோட. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிடறோம். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி, பயோபாட்டனி அண்ட் தென் ஜுவாலஜி. மேக்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் இந்த பிளான் வைஸ் பண்ணிங்கனாலே ஜூலை 10லே முடிச்சிடுறோம் நம்ம. ஓகேங்களா? அந்த ஜுவாலஜி தான் கொஞ்சம் ஒரு லெசனும் மேக்ஸும் வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறதை வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரிப்பீட்டட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவும் as soon as possible நான் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.